ஷே விஷ்ணு விஷ்ணு பேசுகிறப்பா. பூரா தாய் இந்தியா நாடு முழுவதும் முதலமைச்சரை உள்ளே கொண்டு போனோம். டெல்லியில் உள்ளவனை கொண்டு போயாச்சு உள்ளே. இப்போ அவனுக்கு ஜாமீன் அலைதான், ஆடிக்கிட்டே இருக்கான். போய் உட்காந்து ஆட்டி உள்ளே கிடக்கட்டும்னு ஆட்டி விட்டுரு, அவனை வெளியே கொண்டு வந்துடாத. புரியுதா? பூரா களவாணித்தனமும் முள்ள மாதிரி முடிச்சாக்கி பேப்பர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அடிச்சு விட்டு விளையாடுதான். பேப்பர் செத்த பேப்பர் அடிச்சு விட்டு விளையாடுதான். செத்தவனை அடித்து விளையாடுதான். குறுக்கெலும்பு ஒடிச்சு விடணும் அப்படின்ட்டாரு. இந்த செம்மத்தில் இந்த பேலை நைய நறுங்க தட்டணும்ட்டார். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முதலமைச்சர் நீதிமன்றத்தில் காலை வச்சிட்டான். இப்போ எதிர் முதிருமா சட்டப்பேரவையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? தமிழ்நாட்டில் ஒருத்தன் அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டான். கூட போய் அங்கே உள்ளவனை பூரா நாடாக உட்காந்து ஆட்டி பேப்பர்களை சேமித்து பேப்பர்களை அடித்து இவனுக்கு நோய்க்கு இன்ஜெக்ஷன் மூலியமாக பிளட்டை ஏற்றி நாசம் பண்ணணும்னு போகிறான் அமெரிக்காவுக்கு. போய் உட்காந்து ஆட்டி எடுத்து விட்டு அந்த நாடு இந்த நாடுலாம் ஆட்டி விட்றப்பா. எட்ட நாட்டு சனினா தமிழ்நாட்டுக்கார பயலுக்கு முதலமைச்சருக்கு தெரியணும், என்னன்னு தெரியணும். முழிக்காம பார்த்தா எப்படி முழிக்கான்? அவனை மாதிரியே கன்னியாகுமரி வரைக்கும் கொடியை தூக்கி உட்காந்து சேரை பிடிச்சி ஆட்டுதான். குடும்பமே எல்லாவனையும் ஆட்டி அவன் வாரிசுகள்லாம் கை கால் ஒச்சமாக ஆக்கி விட்ரு. புரியா? பேப்பரை எங்கெங்கே பஞ்சாயத்து போர்ட்டில் கலாமா, எது தொழிற்சாலை நடத்தானோ, எதுக்கு நடத்துகிறானோ அத்தனையும் கலாண்டு தின்னு கொளுத்து மப்பேறி போய் உட்காந்துருக்கான் மந்திரியிலேருந்து. இந்த கோயிலுக்கு அறளத்துறைன்னு சொல்லி தாடி வளர்த்துட்டே நிற்பான். அவனு இந்த செம்மத்தில் இழுத்து போட்டு தான் கொண்டு வர செம்மம் சேட்டை செஞ்சவன். முக்காடு தாடி தொப்பி கரெக்டாக அவனுக்கு அறளத்துறை உள்ளவனுக்கு தொப்பி வச்சாச்சுன்னா கரெக்டாக இருப்பான். கரெக்டாக கச்சிதமாக இருப்பான். அவன் தான் எப்படி வாய் அசைக்கும், எப்படி குடுன்னு ஓடுதானா, எப்படி மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு போகிறானா, அவனுக்கு ஆட்டி பாத்துறப்பா, ஆட்டி ஏற்றிறப்பா, ஆட்டி நீதிமன்றத்தில் வளாகத்தில் உள்ளே கொண்டு வா. புரியா? கோயிலுக்குள்ள மந்திரி தாய் இந்தியா நாடு முழுவதும் உள்ளே மாட்டணும். எவனாவது ஒருத்தன் முழிச்சு பார்த்து உள்ளே கொண்டு வாடியா. முக்கால் சத்தியப்பா பூரா முதலமைச்சர்லாம் மாட்டி உள்ளே ஏற்றியாச்சு நீதிமன்றத்துக்கு. அடுத்தாப்புல கீழே வார்டுலேருந்து பஞ்சாயத்து போர்டு மந்திரி வரைக்கும் உள்ளே வருவான். மந்திரி உள்ளே கிடக்கான், எம்எல்ஏ வராமல் கிடக்கான்பா. எவனாவது உள்ளே சிக்கனு மாட்டி உள்ளே கொண்டு விடியா. நம்ம தொகுதியில் உள்ளவனை கொஞ்சம் முழிச்சு பாரு, கைலாசத்துக்கு பின்னாடி இருக்கவனை முழிச்சு பாரு. ஏற்கனவே கதை 6 தடவை அவனை போட்டிருக்கு. இன்னும் அவனை முழிச்சு பார்க்காம நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. முழிச்சு பார்த்து ஆட்டி விடு. அவனை ஆட்டி உள்ள நீதிமன்றத்துக்கு வரட்டும், சிக்கலில் மாட்டட்டும். முக்கால் சத்தியம்.